ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நாங்கள் கிறிஸ்மஸ் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் மாமாவோட மெடிக்கல் செக்கப்புக்காக தூத்துக்குடி போயிருந்தோம். அப்படியே ஹாஸ்பிட்டல் செக்கப் முடிச்சுட்டு நம்ம தூத்துக்குடி வந்துட்டு மாதா கோயில் போகாமல் இருந்தால் எப்படி? அதனால் வந்து நாங்கள் மாதா கோயில் போனோம். மாதா கோயில் போயிட்டு கொஞ்சம் பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். நிறைய புதுமைகள் நடந்த ஒரு கோயில் தான் தூத்துக்குடி பனிமய மாதா கோயில். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் இந்த பனிமய மாதா பிறந்த நாள். அன்னைக்கு தான் வந்து இங்கே தங்க தேர்பவனி தூக்குவாங்க. எப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒருக்கா, இந்த டைம் வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் தூக்குனாங்க. முன்னாடிலாம் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர் தூக்குவாங்க. லாஸ்ட்டாக எப்போ வந்து தங்க தேர்பவனி நடந்ததுன்னா 2025 ஆகஸ்ட் 5ஆம் தேதி. இந்த கோயில் வந்து திருத்தலம் கிடையாது. லாஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் பெரியகாடு கோயில் திருத்தலம். இது வந்து அதை விட மேலே பேராலயம். இந்த கோயிலில் இருக்கிற சிலை வந்து 1582 வந்து போர்ச்சுகல் நாட்டிலேருந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு 1712ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 1713ஆம் ஆண்டு வந்து இந்த கோயில் வந்து திறக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மாதாவுடைய உடை, அதாவது அவங்களோட துணியோட சிறு துண்டை வந்து இந்த நற்கரணை பேழை மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே இந்த கோயிலில் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோயில் இந்த கோயில். ஏன்னா வந்து இந்த கோயில் திருவிழாவோட ஹிந்துஸ், முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் எந்த ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்துடுவாங்க. இந்த கோயிலோட இந்த வருஷம் கிறிஸ்மஸ் குடில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து எப்படின்னா, இதுதாங்க உண்மையான குடில். நம்ம சும்மா டெக்கரேஷனுக்காக லைட்டிங்ஸ் எல்லாமே வைக்கிறத விட, இது வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையுமே அந்த புல் வந்து முளைய வச்சு, ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க ஊர்லேருந்து, முளைய வச்சு அது பவனியாக கொண்டு வந்து மாதா சிறுபத்துக்கு முன்னாடி, குழந்தை இயேசுவோட சிறுபத்துக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் வந்து கப்பல் ஹார்பர் இருக்குது. இன்னொரு விஷயம் என் ஹஸ்பண்டு சொன்னது எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். என்னென்னா, இந்த கோயிலில் திருவிழாவோட முதல் திருவிழா கொடியேற்றம் நடக்கும்போது அந்த கொடி ஏற ஏற அங்கே கப்பல் எத்தனை கப்பல் நிற்கிதோ எல்லா கப்பல்லையுமே ஹாரன் அடிப்பாங்களாம். இது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அப்படியே மாதா கிட்ட நம்ம எல்லா ப்ரேயர்ஸையும் வச்சுக்கிட்டு கோயிலேருந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்கே போயிருந்தோம்னா, ஃபேமஸ் நைட் கிளப்னு ஒரு சின்ன ஹோட்டல். ஆனால் அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த கடை பேரும் ஃபேமஸ் தான், கடையும் ஃபேமஸ் தான். அப்படியே அங்கே போயிருந்தோம். அது எங்கே இருக்குன்னா, நம்ம பனிமய மாதா கோயில் பேக் சைடில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து அந்தோனியார் கோயில் ஒன்று இருக்குது. அதிலேருந்து ரைட் கட் பண்ணால் உள்ளே இருக்குது. அந்த ரோடோட நேம் வந்து தந்தி ஆஃபீஸ் ரோடு. ஒரு சின்ன ஹோட்டல் தான், ஆனால் ரொம்ப ஃபேமஸ் இந்த கடை. சின்ன நம்ம ஒரு 5-6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சின்னதாக ஒரு ரூம் இருக்குது. அங்கே தான் இருந்து நாங்கள் சாப்பிட்டோம். எல்லாருமே பார்சல் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இருக்கும்போது உள்ளே இருந்து யாருமே சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் வரலை. எல்லாருமே பார்சல் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா, புறாக்கறி, வான்கோழி, காடை, நாட்டுக்கோழி, அப்புறம் வந்து ஆட்டு மூளை வறுவல், இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஆம்லேட்டு, ஆஃப் ஆயிலெலாம் சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சிக்கன், பீஃப் தவிர்த்து எதுவுமே சாப்பிட மாட்டேன். மட்டனும் கொஞ்சம் தான். ஆனால் வந்து நாட்டுக்கோழியில் வந்து எந்த ஒரு கவுச்ச ஸ்மெல் எதுவுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் அன்றைக்கி தான். அப்புறம் புறாக்கறி அதெல்லாம் டேஸ்ட் பண்ணலை. வான்கோழி டேஸ்ட் பண்ணேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆட்டு மூளை தான். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எந்த ஒரு பச்சை ஸ்மெல்லோ எதுவுமே இல்லை. மூளைன்னு சொல்லும்போது கொஞ்சம் பயந்தேன் ஃபஸ்ட்டு, இதை சாப்பிட்லாமா வேண்டாமான்னு. ஆனால் சாப்பிட்ட பிறகு செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடைக்கு தூத்துக்குடி வந்தீங்கன்னா, ஆண்டவர் நைட் கிளப்னு ஒரு கடை இருக்குது. இதே மாதிரி தான் இது ஃபேமஸ் நைட் கிளப்பு. ரெண்டுலேயுமே சூப்பராக இருக்கும். நான் ரிவ்யூஸ் பார்த்தேன். ரெண்டுலேயுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிச்ச பொரோட்டா ப்ளஸ் இந்த சைட் டிஷ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு 2000 தான் பில் வந்துச்சு. சைட் டிஷ் மட்டுமே 10 ஐட்டம் வாங்கியிருந்தோம். வான்கோழி, காடை, புறா, நாட்டுக்கோழி, அப்புறம் வந்து ஆட்டு மூளை, அப்படி 10 பிளேட் வாங்கியிருந்தோம். டோட்டலாகவே 2000 தான் வந்துருந்துச்சு. சூப்பரான ப்ளேஸ். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து தூத்துக்குடி வந்துட்டு தூத்துக்குடி ஸ்பெஷல் மக்ரூன் ஐட்டம் வாங்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் கணேஷ் பேக்கரி போயிருந்தோம். இதுவும் அந்த ஃபேமஸ் நைட் கிளப்லேருந்து கொஞ்சம் நடந்தீங்கன்னா காமராஜர் சிலை ஒன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து 2 பேக்கரி இருக்குதுங்க. கணேஷ் பேக்கரி அப்படின்னு சொல்லி 2 கடை இருக்குது.
ஆனால் நாங்கள் வந்து 533534ன்னு ஜிஎஸ்டி நம்பர் போட்டு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் வாங்கினோம். ஏன்னா வந்து அங்கே தான் பழமையான தயாரிப்பு ஒரிஜினல்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து அவங்க மருமகன் இப்போ வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால் வந்து முன்னாடி உள்ள பழமையான கடையில் தான் வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. சாக்லேட் லாவா கேக்கும் வாங்கி சாப்பிட்டோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அது முடிச்சுட்டு வந்து வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் போனோம். மெயினாக இங்கே போனதுக்கு ரீசன் வந்து எங்கள் அத்தை பிள்ளைங்களும் எங்கள் மைனியோட பையனும் தான். சரி என்னைக்காவது தான் வருவோம். வந்துட்டோம். டைம் ஆயிட்டு 6:00 ஆயிட்டு. எப்படி நம்ம கன்னியாகுமரி வந்து சேரணும்னா 3 மணிக்கூர் ட்ராவல். ரொம்ப லேட் ஆகிரும். சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போயிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போனோம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ளேஸு. ஏன்னா எல்லாமே உள்ளே இருக்குது. ட்ரெஸ்ஸு, ஃபர்னிச்சர் ஐட்டமு, ஃபுட்டு, அதுக்கு பிறகு வந்து சாரீஸ் கடை, கிட்ஸுக்கு, மென்ஸுக்கு, கேர்ள்ஸுக்கு, செப்பல்ஸு, பேக்ஸு இப்படி நிறைய இருந்துச்சு. மெயினாக நாங்கள் போனதுக்கு ரீசன் வந்து கிட்ஸு தான். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு மேலே போயிட்டோம். அங்கே வந்து கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு ஃபன் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோர் இருக்குது. அங்கே வந்து எலான், லானிகா 2 பேரையுமே விளையாட விட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் விளையாண்டோம். அப்புறம் வந்து இது வந்து கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்குறது தான். லிப்ஸ்டிக்கு, ஸ்லைடு, கிளிப்ஸு, நெயில் பாலிஷு, இயரிங்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. பேங்கிள்ஸு எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. எங்கள் அத்தை பொண்ணு வந்து நெயில் பாலிஷ் பைத்தியம். அவள் ஒரு 6 கலர் 7 கலர் எடுத்தா. அப்படியே வந்து நாங்கள் இது முடிச்சுட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு மேலே போனோம். அதுக்கு பிறகு வந்து ட்ரெஸ்ஸு கடை இருந்தது. ஆனால் வந்து உள்ளே போகலை. ஏன்னா போனாலும் ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். டைமும் இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே வந்து செப்பல்ஸ்க்கு போயிட்டோம். செப்பல்ஸில் வந்து எல்லா பிராண்டடுமே இருந்துச்சு. ஷூஸு, கேஷுவல் வியர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பர்ஸு, பேக்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் தான் வச்சுருந்தாங்க. கேர்ள்ஸுக்கு நிறைய இருந்துச்சு செப்பல்ஸு. மலையை போல் குமிச்சு போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. லோ குவாலிட்டியெல்லாம் இல்லைங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து செப்பல்ஸ் பார்த்தேன். பட் எடுக்கலை. என்கிட்ட நிறைய செப்பல் இருக்கனால எடுக்கலை. பேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி எனக்கு ஒரு கொடை வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்தேன். பார்த்தேன். ஆனால் கொடை எனக்கு எதுவுமே பிடிக்கல. அப்படியே சைடில் வந்து கிட்ஸுக்கு கொடை எல்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்த்த உடனே இப்படி மாடல்லாம் நமக்கு இல்லையேன்னு வருத்தமாக இருந்துச்சு. பெரியவங்களுக்குள்ள கொடையெல்லாம் வந்து சிம்பிளாக இருந்துச்சு. பழைய மாடலு ப்ளெயினாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த போல் இல்லை. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த எல்லோ கலர் கொடை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி 2 பேர் கிட்ஸ் வந்திருக்கா. நம்ம ஆசையை இவங்கள வச்சு நிறைவேற்றிடலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு 2 கொடை எடுத்தோம். பிங்க் கலர் ஒன்று, இந்த எல்லோ கலர் ஒன்று. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க 2 பேருக்கு அந்த கொடையை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக ஃபன் சிட்டிக்கு மேலே போயிட்டோம். அங்கே வந்து நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. நானும் எங்கள் அத்தை பிள்ளைங்க 4 பேர் வந்து லெக் மசாஜ் எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஏறி 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 கால் வலி அதிகமாயிட்டு லெக் மசாஜுக்கு எவ்வளோனா 40 ருபீஸு. இங்கே எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கார்டு வாங்கிடணும். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கேம்ஸ் விளாட்றோமோ அது பொறுத்து. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 500க்கு நாங்கள் வாங்கினோம். ஏன்னா டைம் இல்லை. கொஞ்ச நேரம் தான் விளாடுவோம்னு சொல்லிட்டு வாங்கினோம். 500க்கு வாங்கிட்டு ஒவ்வொரு கேம்ஸுமே 40 ருபீஸ், 30 ருபீஸ் அப்படி தான் இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு தான். நாங்கள் பெருசாக எதுலேயும் விளாடலை. அன்னிக்காவும் எல்லாரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல. ஏன்னா எல்லா கேம்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சவுண்டு. சின்ன பிள்ளைங்க ஒரு சின்ன ஏரியா தான் அந்த இடம். ஆனால் எல்லா பிள்ளைங்களும் ஒரே சவுண்டு. நம்ம பேசுகிறதே கத்தி தான் பேச வேண்டியதாக இருந்துச்சு அந்த இடத்துக்குள்ளே. இந்த லெக் மசாஜ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த கால் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணும்போது ரொம்ப வலிச்சது எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு காலை வெளியே எடுக்கும்போது மேக்ஸிமம் கால் வலி குறைஞ்சிட்டு 40 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ஒரு ஆளுக்கு 40 ருபீஸ். எவ்வளோ நேரம்னா 10 மினிட்ஸ் வந்து மசாஜ் இருக்கும். ஆனால் ஒர்த்து தான். அங்கே கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஓடலையா?
இது வந்து சும்மா பால் போட்டு பார்த்தோம். இதுக்கு பேமெண்ட்லாம் இல்ல. சும்மா இருந்துச்சுன்னு போட்டு பார்த்தோம். என் ஹஸ்பண்ட் 3யுமே கரெக்ட்டா போட்டுட்டாங்க. நான் என்ன பண்ணேன், 3யுமே கரெக்ட்டா போடல. 3மே கீழ தான் விழுந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் கரெக்ட்டா எல்லாமே உள்ள விழுந்துச்சு. அது சும்மா அப்படியே விளையாடிக்கிட்டு, அப்படியே வந்து ஃபுட் கோர்ட் போயிட்டோம். பக்கத்தில தான். அந்த ஃபன் சிட்டிக்குள்ளேருந்து வெளிய வந்தா ஃபுட் கோர்ட் இருக்கு. அங்க வந்து மதுரை ஜிகர்தண்டாலருந்து எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸ்வீட் கார்னு, ஐஸ்கிரீமு, சாண்ட்விட்ஜு, பாப்கார்னு, பஞ்சு மிட்டாயி நெறைய ஐட்டம் இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில நாங்க என்னலாம் சாப்பிட்டோம்னா, ஜிகர்தண்டா ஒண்ணு வாங்குனோம். அப்புறம் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒண்ணு, அப்புறம் ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் ஒண்ணு வாங்குனோம். இவ்வளோ வாங்கி ட்ரை பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஒன் டே வந்து ரொம்ப ஹாப்பியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ.